உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? தன்னோட சொந்த ஊர்ல இருக்கிற அரண்மனையை விலைக்கு வாங்கி அங்க தான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு இன்ஜினியர் நினைக்கிறாரு. ஆனா பாக்குங்கிற ஒரு கொடூர பேய் அவர் ஜாகிங் போயிட்டு இருக்கும் போது அவரை இழுத்து போட்டு தள்ளிடுது. அதோட அவர் உருவத்தையே எடுத்துக்கிட்டு நேரா அவரோட வீட்டுக்கு போய் அவரோட மனைவியையும் கொன்றுது. ஜாகிங் போன புருஷன் நெஞ்சு வலி வந்து செத்துட்டாரு. அந்த துக்கம் தாங்காம அவரோட பொண்டாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு போலீஸ் கேஸ மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஊர்ல தொடர்ந்து பல கொலைகள் விழ ஆரம்பிக்குது. எதனால இந்த பேய் இப்படி தொடர்ந்து பல கொலைகளை பண்ணிட்டு இருக்கு? அதோட நோக்கம் என்ன? இவ்வளோ அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற இந்த பேயை யாரு தடுக்க போறா அப்படிங்கிற கதையை சொல்லக்கூடிய இந்த படம் தான் அரண்மனை. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கதையோட ஆரம்பத்துல வடநாட்டுல இருக்கிற ஒரு கோயில் பூசாரியோட குடும்பத்தை காட்டுறாங்க. அன்னைக்கு அந்த ஊர்ல திருவிழாங்கிறதால கோயில் பூசாரி அவசர அவசரமா ஒரு மகளை கூட்டிக்கிட்டு படகுல அந்த ஊர் திருவிழாக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப அவரோட பொண்ணு எதுக்காகப்பா நம்ம இந்த திருவிழாவை நடத்துறோம்னு கேக்குறாளா? அப்பதான் பூசாரி பாக்குங்கிற பேய பத்தின கதைய சொல்றாரு. 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பாக்குங்கிற தீய சக்தி இருந்துச்சாம். அது நீர்லயும் நிலத்திலயும் வாழக்கூடிய ஒரு உயிரினமா. அது இருக்கிற நீர்நிலை பக்கமா வர்றவங்களை கொன்னு அவங்களோட உருவத்தை எடுத்துக்கிட்டு நேரா அவங்களோட வீட்டுக்கே போய் அவங்க குடும்ப கொன்றுமா. ஆனா அதோட ஆன்மாவை யாராவது கட்டுப்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு அடிமையாகி அவங்க சொல்றதெல்லாம் கேக்குமா? அதோட ஆன்மாவை கட்டுப்படுத்துறதுக்காக பல பேர் முயற்சி பண்ணி இருக்கிறாங்க. ஆனா பாக்க அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளி இருக்குது. அதுக்கப்புறம் பல போராட்டங்களுக்கு பிறகு இவங்களோட முன்னோர்கள் பாக்க ஒரு குடுவையில அடைச்சு அதுகிட்ட இருந்து இந்த ஊரையும் மக்களையும் காப்பாத்தி இருக்கிறாங்க. அந்த நாளை நினைவு கொள்ற விதமா தான் இந்த திருவிழாவை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையை பூசாரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போதே தண்ணியில கையை விட்டு விளையாண்டுட்டு இருந்த அவரோட பொண்ணு கையில ஒரு கல்லு பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்ப பூசாரி வேற துடுப்ப தரையில குத்துறேன்னு அவங்க முன்னோர்கள் ஆத்துல புதைச்சு வச்சிருந்த பாக்கோட குடுவையில குத்திடுறாரா. குடுவையில இருந்து வெளியே வந்த பாக்கு பூசாரியோட மகளை கொண்டுட்டு அவளோட உருவத்தையே எடுத்துக்குது. ஐயோ பேய் என் பொண்ணை கொண்டுருச்சுன்னு அவர் கதறிக்கிட்டு இருக்கும் போது பாக் அவரையும் கொல்ல பாக்குது. அப்ப சரியா கோயில சூரசம்ஹாரம் நடந்ததால அதோட சக்தி பலவீனம் ஆயிடுது. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட பூசாரி அவர் வச்சிருந்த புனித நீரை பாக் மேல ஊத்தி அதோட ஆன்மாவா அவர் வச்சிருந்த குடுவையிலே அடைச்சிடுறாரு. அதனால பாக்கு பூசாரிக்கு அடிமையாயிடுது. தன்னோட பொண்ணு செத்து போன விஷயம் மட்டும் தன்னோட மனைவிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உயிரே விட்டுருவாங்கன்னு சொன்ன பூசாரி அந்த பேயவே தன்னோட பொண்ணு மாதிரி நடிக்க சொல்றாரு. அதுவும் கூடவே வந்து அவரோட மனைவி கிட்ட பொண்ணு மாதிரியே நடிக்குதுப்பா. அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. அப்படியே கட் பண்ணி தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற காட்டுக்கு மத்தியில ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. இவ்வளவு பெரிய அரண்மனையில தாங்க செல்வியும் அவரோட இன்ஜினியர் புருஷனும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சரவணாங்கிற பொடி பையனும் சக்திங்கிற பொண்ணும் இருக்காங்க. இந்த ஊரோட பழைய ஜமீன்தாரு மொத்தமா நுழைஞ்சு போனதால அவர்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து செல்வியோட புருஷன் இந்த அரண்மனையை வாங்கியிருக்காரு. கூடிய சீக்கிரமே மிச்ச பணத்தையும் கொடுத்துறதா சொல்லி அந்த அரண்மனையை புதுப்பிச்சுட்டும் இருக்காருங்க. இந்த இன்ஜினியருக்கு தினமும் காட்டு பக்கம் ஜாகிங் போற பழக்கம் இருக்குது. வழக்கம் போல இன்னைக்கும் ஜாகிங் போயிட்டு இருக்கும் போது காலங்காத்தாலே சில குடிகாரனுங்க சரக போட்டுட்டு இருக்கானுங்க. அவனுங்களை தாண்டி போனா ஊர் பஞ்சாயத்து தலைவரோட மகன் ஒரு வீடியோ கேமராவை வச்சு காட்ட வளைச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கானா. போற போக்குல அவங்கிட்டயும் ஒரு ஹாய் சொல்லிட்டு ஓடுறாரு. அப்ப திடீர்னு வழியெல்லாம் ஒரே புகை மூட்டமா மாறுது. என்னடா திடீர்னு புகை வருதுன்னு பார்த்தா சட்டுன்னு வெளியே வந்த பாக்க அவரோட காலை பிடிச்சி இழுத்து போட்டு தள்ளிடுது. அது மட்டும் இல்லாம அவரோட உருவத்தையே எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்து செல்வி கிட்டயும் உண்மையான புருஷன் மாதிரியே பேசுது. கொஞ்ச நேரத்துல அந்த குடிகாரனுங்க கத்திக்கிட்டே அரண்மனைக்கு ஓடி வரானுங்களா. என்னாச்சுன்னு கேட்டுட்டு வெளியே வந்த செல்விய உங்க புருஷன் காட்டுக்குள்ள செத்து கிடக்காருன்னு சொல்லி கூட்டிட்டு போறானுங்க. அப்ப அந்த பக்கமா வீடியோ எடுத்துட்டு இருந்த பிரசிடென்ட் மகனுக்கு செல்வியோட மக சக்தி கத்துற சத்தம் கேக்குது. என்னன்னு உள்ள ஓடி வந்து பார்த்தா அந்த சின்ன பொண்ணு கிணத்துக்கு பக்கத்துல தலையில அடிபட்டு கிடக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள போன செல்வி கிணத்துக்குள்ள தூக்குல தொங்கிட்டு இருக்கா. செல்வி அவளோட புருஷனை காதல் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால அவளோட அப்பா செத்து போயிட்டாரு. இவளாலதான் அவர் இறந்துட்டாருன்னு செல்வியோட அத்தா அவளை வீட்டை விட்டே பத்தி விட்டுடுறாங்க. அது அவளோட அண்ணன் சரவணன் கூட தடுக்கல. சரவணனுக்கு செல்வி மேல பாசம் அதிகங்க. இருந்தாலும் அப்பா செத்த துக்கத்துல இருந்ததுனால அதை தடுக்காம இருந்துட்டான். என்னதான் செல்வி பிரிஞ்சு போன இந்த 10 வருஷத்துல ஒரு தடவை கூட சரவணன் போய் அவளை பார்க்கலனாலும் செல்வி மேல அவனுக்கு இருக்கிற பாசம் மட்டும் அப்படியே இருக்குது. சரவண ஒரு நேர்மையான வக்கீலா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலேயே ஒரு கேஸ் கூட கிடைக்காம சோத்து கேஸ் இங்கே அடிச்சிட்டு இருக்கான். சரி ஒரு பதிவு திருமணம் பண்ணாலாவது ஏதாவது கமிஷன் கிடைக்குமேன்னு அவனோட அத்தா ஒரு காதல் ஜோடியை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட கோத்து விடுறாங்க. அப்புறமா தான் அந்த பொண்ணு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ரவுடியோட பொண்ணுன்னு தெரிய வருது. சரவணனும் அத்தையும் ஷாக்ல இருக்கும் போதே ஆளுங்களோட கோர்ட்டுக்கு வந்த ரவுடி அப்பன் கோர்ட்ல வச்சே அந்த பொண்ணை தூக்கிட்டு போறான். அவன் இழுத்துட்டு போற வரைக்கும் சரவணன் அமைதியா தான் இருக்கான். ஆனா அந்த பொண்ணோட பேரும் செல்வின்னு தெரிஞ்சவன அந்த ரவுடியையும் அவன் ஆளுங்களையும் சும்மா அடிச்சு துவைச்சிடுறான். அந்த பொண்ணுக்கு அவ காதலன் கூடயே கல்யாணமும் பண்ணி வச்சிடறான். இந்த சமயத்துலதான் செல்வியும் அவளோட புருஷனும் செத்து போன விஷயத்த ஒரு கான்ஸ்டபிள் சரவணன்
சரவணன் கிட்ட வந்து சொல்றாரா. அதை கேட்டு சரவணனும் அத்தையும் அப்படியே உடைஞ்சு போயிடுறாங்க. சரி தங்கச்சி தான் செத்துட்டா, அவரோட பசங்களையாவது பாத்துக்கலான்னு சரவணனும் அத்தையும் அந்த அரண்மனைக்கு வராங்க. அங்க அந்த அரண்மனையை விற்கிறதுக்கு ஒரு டீலிங் நடந்துட்டு இருக்கு. இந்த அரண்மனையை விலைக்கு வாங்கி ரெடி பண்ணா லாபம் பார்க்கலான்னு இன்ஜினியர் சொன்னதால அவரு கூடவே வேலை பார்த்துட்டு இருந்த கார்பெண்டரும் மேஸ்திரியும் கந்து வட்டிக்காரங்கிட்ட கடன் வாங்கி காசு கொடுத்துருக்காங்க. இப்ப இன்ஜினியர் பாதியிலே செத்துட்டாரா, அதனாலதான் அரண்மனையா இருக்காது விற்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா அதுக்குள்ள காசு எங்கடான்னு கேட்டு வந்த கந்து வட்டிக்காரன் அவங்கள டின்னு கட்டிட்டு போயிடுறாங்க. சரி கொடுத்த காசையாவது திரும்ப வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா ஜமீன் அந்த காசை வச்சுதான் அவரோட கடன் எல்லாத்தையுமே அடைச்சாராம். கொடுக்க போற மிச்ச காசை வச்சுதான் பேத்தியோட கல்யாணத்தை பண்ணணும்னு கனவு கண்டுட்டு இருந்திருக்காருங்க. பெருசுக்கு பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. ஆனா அவரோட டாக்டர் பேத்தி மாயாவுக்கு இந்த ஊர்லயே பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு ஆசை. இந்த சமயத்துல தாங்க அரண்மனைக்குள்ள சரவணனும் அத்தையும் என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ டாக்டர் மாயா தாங்க செல்வியோட பொண்ணு சக்தியை வீட்லயே வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கா. சக்திக்கு தலையில அடிபட்டதால அவ இப்ப கோமால இருக்காளா. அக்கா இல்லாம பொடி பையன் மட்டும் தனியா விளையாண்டுட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு மட்டும் அப்பப்போ ஒரு பேய் உருவம் தெரியுது. அத பார்க்கும் முதல்ல ஆளு தெரிச்சு ஓடுறானே தவிர அதை பத்தி யாருகிட்டயுமே சொல்ல மாட்டான். அது மட்டும் இல்லாம புதுசா வந்திருக்கிற மாமாக்காரங்கிட்ட கூட ஒட்ட மாட்டான்ப்பா. இப்போ ஜெமீனு பேத்தி கல்யாணத்துக்காக தான் அரண்மனை விற்க பாக்குறாருன்னு தெரிஞ்சதால இந்த கார்பெண்டரும் மேஸ்திரியும் மாயாவை கரெக்ட் பண்ணி சொத்தை வளைச்சு போட்டுடலான்னு போட்டி போடுறானுங்க. இப்படி வயசுக்கும் சைஸுக்கும் ஒவ்வாத திட்டத்தை போடுறவனுங்க அதுக்கான வேலையை போய் பார்க்க வேண்டியதானே. தேவையில்லாம குறுக்க போயிட்டு இருந்த குட்டி பையனை பிடிச்சி கொட்டி விட்டுடுறானுங்க. அதுல பேய் கடுப்பாகி அவனுங்களை போட்டு புரட்டி எடுத்துருது. பேய் பண்றது அத்தை வேற தூரத்துல இருந்து பாத்துறாங்களா, அத்தைக்கு அல்லு விட்டுருது. இன்னொரு பக்கம் பஞ்சாயத்து தலைவர் மகனோட செல்வியோட சமாதிக்கு சரவணன் வரான். அப்பதான் அவனுக்கு செல்வி செஞ்சு கொடுத்த ஒரு சத்தியம் ஞாபகம் வருது. இந்த செல்வி காதலுக்காக வீட்டுல எதிர்ப்பு வந்தப்ப கூட தூக்குல தொங்க பாத்திருக்காங்க. அத சரவணன் தான் தடுத்திருக்கான். இனிமே அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க கூடாதுன்னு அவகிட்ட சத்தியம் கேட்டிருக்கானா. பண்ண மாட்டேன்னு செல்வியும் சத்தியம் பண்ணிருக்கா. இப்படி தனக்கு சத்தியம் பண்ண தங்கச்சி எப்படி தூக்குல தொங்கிருப்பான்னு சரவணனுக்கு சந்தேகம் வருது. அதனால நேரா ஸ்டேஷனுக்கு வந்து இன்சு கிட்ட அது கண்டிப்பா தற்கொலை இல்லைன்னு சொல்றான். இன்சு வேற ஏற்கனவே ஊர் திருவிழாக்கு பந்தோபஸ்துக்கு போலீஸ்காரங்க பத்தலன்ற காண்டில் இருக்காரா. சரவண வேற மறுபடியும் கேஸ விசாரிக்க சொல்றான். ஆதாரம் இல்லாம லூசு மாதிரி பேசாதாயான்னு இன்சு திட்டிட்டு போயிடுறாரு. இன்சு ஏன் இவ்வளவு சூடா இருக்குங்கிறத எடுத்து சொன்ன ஏட்டையா எதுவா இருந்தாலும் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சரின்னு சரவணனும் பஞ்சாயத்து தலைவர் பையனோட அங்கிருந்து கிளம்பிடுறான். அவங்க 2 பேரும் காட்டு வழியா திரும்ப அரண்மனைக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த குடிக்காரனுங்களோட அந்த பக்கமா போன செல்வியை தான் கண்ணால பார்த்ததாவும் அடுத்த நிமிஷமே செல்வி அந்த கிணத்துக்குள்ள செத்து கிடந்ததாவும் அந்த பையன் சரவணன் கிட்ட சொல்றான். இதை யாருக்கிட்டையாவது சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லலையாம். என்னடா ஒரே குழப்பமா இருக்குன்னு சரவணன் அந்த பையன் எடுத்த வீடியோவை பாக்குறானா. அது மூலமா செல்வியோட புருஷன் ஜாகிங் போயிட்டு இருக்கும் போது ஒரு சாமியார் அவனை நோட்டம் விட்டுட்டு இருந்தது தெரிய வருது. அப்பனா கண்டிப்பா அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு சரவணன் சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு எதுக்காப்புல 8 கால் பூச்சி மாதிரி கருப்பா வந்த ஒரு உருவம் சரசரன்னு கார் மேல ஏறுது. என்னடா அதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அது காட்டுக்குள்ள போற மாதிரி தெரியுதா. அது என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்ன சரவண கேமராவை கார்லயே வச்சுட்டு அந்த சின்ன பையல கார்லயே தனியா விட்டுட்டு காட்டுக்குள்ள போயிடுறான். காட்டுக்குள்ள வந்த சரவணனை அந்த கருப்பு உருவம் தசை திருப்பிட்டு செல்வியா மாதிரி அந்த பையன் முன்னாடி வந்து நிக்குது. அவன் அரண்டு போய் அதை வீடியோ எடுக்க பாக்குறான். அந்த பேய் கேமராவை தூக்கி கடைசிட்டு அவனை கடத்திட்டு போயிருது. கொஞ்ச நேரத்துல காட்டுக்குள்ள போன சரவணன் திரும்ப அங்க வரானா. பையனையும் காணும், ஜிபியும் காணும், கேமரா மட்டும் கீழே கிடக்குது. என்னது இந்த கேமரால ஏதோ ரெக்கார்ட் ஆயிருக்கிற மாதிரி இருக்குதுன்னு எடுத்து பார்த்தா அந்த சாமியாரு கேமரா முன்னாடி எட்டி பார்த்துட்டு போயிருக்கிறது பதிவாயிருக்குதா. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதையும் சரவணனால யூகிக்க முடியல. இந்த சமயத்துல சாமியாரு கையில ருத்ராட்ச மாலையை வச்சுக்கிட்டு அரண்மனையை சுத்தி வந்துட்டு இருக்கான். சரியா சக்தி பாப்பா இருக்கிற அறைகிட்ட வந்தோட ஜன்னல் கதவெல்லாம் சட்டு சட்டுன்னு சாத்தப்படுது. அது அங்க இருந்த மாயா பார்த்துட்டு என்ன நடக்குதுங்கன்னு முழிச்சிட்டு இருக்காளா. அந்த பேய் உருவம் அவன் முன்னாடியே வந்து நிக்குது. அத பார்த்து அவங்க அரண்டு போய் நின்னுட்டு இருக்கா. வெளியே சாமியார் கையில இருந்த ருத்ராட்சம் தெரிச்சிருது. அத பார்த்த சாமியார் அரண்மனையை முறைச்சு பார்த்தபடியே அங்க இருந்து போக மறுபடியும் நிலைமை சரியாகி கதவெல்லாம் திறந்துருது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மாயாக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் காலையிலேயே மாயா இந்த விஷயத்த வந்து அத்தை கிட்ட சொல்றாளா. அத்தையும் பேய பார்த்து பேஜாரான விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா மாயாவை பொண்ணு பாக்கிறதுக்காக ஆளுங்களை வர சொல்லி இருக்கிறதாவும் அது மாயாக்கு பிடிக்கலங்கிறதும் இந்த 2 idiotsக்கு தெரிய வருது. இந்த சம்மந்தத்துக்கு எடுத்தா மாயா மனசுல இடம் பிடிச்சிடலான்னு கார்பெண்டரும் மேஸ்திரியும் திட்டம் போடுறானுங்க. ஆனா மாப்பிள்ள நினைச்சு பிபி மாத்திரை வாங்க வந்த மொட்டையை போட்டு அடிச்சிடறானுங்களா. அவன் வெளுத்து விட்டுட்டு போயிடுறான். இவனுக்கு இங்க அடி வாங்கிட்டு இருக்கிற நேரத்துல கோயிலுக்கு போய் துண்ணூறு போட்டு வரலான்னு மாயா சரவணனோட கோயிலுக்கு போறா. அப்பதான் அந்த ஊர் அம்மனோட மகிமையை பத்தி சரவணன் கிட்ட சொல்றா. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ஊர்ல திருவிழா நடக்குமாங்க. திருவிழாவோட கடைசி நாள்ல சூரசம்ஹாரம் நடக்குமா. அதுக்காக அம்மனோட சிலையையும் அசுரனோட சிலையையும் ஜெய்ஜாண்டிகா செஞ்சு வச்சிருக்கானுங்க. இப்படி அம்மனோட மகிமையை மாயா புலி போட்டு
உண்டாக்கிட்டு இருக்கிற நேரத்துல வடநாட்டுல பேய பொண்ணா நடிக சொன்ன பூசாரி நம்ம ஊர் பூசாரிங்களோட சேர்ந்து கலசத்தை எடுத்து வந்துட்டு இருக்காரு. கோயிலுக்கு பக்கத்துல வரப்போ கோபுரத்துல இருந்த ஒரு கலசத்தை யாரோ கைட்டி கடாசி இருக்கிறது தெரிய வருதா. அத பார்த்துட்டு ஆளு தலை தெறிக்க ஓடுறாரு. இன்னொரு பக்கம் சரவண மாயாவை கோயில விட்டுட்டு அரண்மனைக்கு போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாய் பிரசிடென்ட் பையனோட ஷூவை கவிக்கிட்டே குறுக்கால போகுது. இதுக்கு இந்த ஷூ எங்க கிடைச்சது அப்படின்னு சரவணன் பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற ஆலமரத்தை கழுகுங்கெல்லாம் வட்டம் அடிச்சிட்டு இருக்கிறது தெரியுது. எதுக்கு இவ்வளவு கழுகுங்க இங்க சுத்திட்டு இருக்குன்னு பக்கத்துல வந்து பார்த்தா அந்த ஆலமரத்துல ஜீப்பு மோதி இருக்குது. பிரசிடென்டோட மகன் செத்து கிடக்கான். உடனே சரவண போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல போலீஸ் வரத்துக்குள்ள அந்த இடத்துல கூட்டம் கூட்டிடுது. அங்க வந்த இன்சி இவன் நேத்தி உன் கூட தானடா வந்தான்னு கேச சரவணன் பக்கம் திருப்புறாப்படி. ஐயோ இன்சி இந்த வீடியோவை பாருங்க, இந்த சாமியார் தான் கொலை நடக்கிற எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்கானா. அப்ப அந்த சாமியார் அங்கேயும் வந்து நின்னுட்டு இருக்கான். யோ நில்லையான சரவண சாமியார துரத்த சாமியாரு காட்டுக்குள்ள புந்திய சாயிடுறான். இந்த சம்பவத்தால போலீஸ்க்கு சாமியார் மேல சந்தேகம் வந்துருது. அந்த சாமியாரு காட்டுக்குள்ள இருக்கிற கல் மண்டபத்துல தான் இருக்கான்னு தகவல் கிடைச்சோன்னு இன்சு ஏட்டும் சரவணனை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. அங்க வந்து பார்த்தோன்னே செத்து போனவங்க எல்லாரோட போட்டோவையும் வச்சு சாமியார் பூசை பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருதா. உடனே இன்சு பந்தோபஸ்துக்கு வந்திருக்கிற போலீஸ்காரங்க எல்லாரையும் சாமியாரை தேட சொல்லி காட்டுக்குள்ள இருக்கிறாரு. ஆனா இந்த சாமியார் சரியான கிளாடியா இருக்கிறாங்க. நல்லா ஒசரமா இருக்கிற மரத்தோட உச்சியில ஏறி எல்லாருக்கும் விபூதி அடிச்சிடறான். இன்னொரு பக்கம் அரண்மனையில இருக்கிற பேய் பொடிப்பயனையே சுத்தி சுத்தி வருது. அவனும் எங்கெங்கயோ ஓடி தப்பிக்கலான்னு பாக்குறான். அது விடாம அவன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. அப்ப சரியா சரவணன் வீட்டுக்கு வரானா. அவனை பார்த்தோன்னே பேய் காணாம போயிருது. தப்பிச்சிட்டோண்டான்னு பொடி பையன் ஓடிடுறான். அவன் ஓடும் போது ஒரு ஆல்பத்தை கீழே தள்ளி விட்டுட்டு போறான். சரவணன் அதை எடுத்து பார்க்கும் போதுதான் சக்தி பாப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ஜூன்ல பிறந்திருக்கிறது தெரிய வருது. அந்த 15 ஜூன் தாங்க திருவிழாவோட கடைசி நாள். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த திருவிழா அன்னைக்கு தான் சக்தி பாப்பா பிறந்திருக்குது. இத சரவணன் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் பிரசிடென்ட் பையனோட பணத்தை ஆம்புலன்ஸ்ல அள்ளி போட்டுட்டு போகும்போது அவனுக்கும் திருவிழாவோட கடைசி நாள தான் பிறந்த நாள்னு பிரசிடென்ட் கதறி அழுதது சரவணனுக்கு ஞாபகம் வருது. என்ன இது 2 பேருக்கும் ஒரே நாள்ல பிறந்த நாள் வருது, அப்ப கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்ட சரவணன் உடனே அந்த ஊர் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வரான். அங்க இருந்த சக்தி பாப்பாவோட பர்த் சர்டிபிகேட்டையும் பிரசிடென்ட் பையனோட பர்த் சர்டிபிகேட்டையும் எடுத்து பார்க்கும் போது அவங்க 2 பேருமே ஒரு திருவிழால பிறந்திருக்கிறது தெரிய வருது. அதாவது சக்தி பாப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த திருவிழா அப்பையும் பிரசிடென்டோட மகன் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த திருவிழா அப்பையும் பிறந்திருக்காங்க. அப்பனா அதுக்கு முன்னாடி நடந்த திருவிழால யாராவது பிறந்திருப்பாங்களான்னு சரவணன் தேடி பாக்குறான். இன்சு அன்னைக்குதான் பிறந்திருக்காருங்கிறது தெரிய வருது. அத பார்த்தோன்னே சாமியாரோட அடுத்த டார்கெட் இன்சு தாங்கிறது சரவணனுக்கு புரிஞ்சிருது. அவரை சாமியார் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு சரவணன் ஸ்டேஷனுக்கு ஓட அப்பதான் ஸ்டேஷனுக்கு வெளியே சாமியார் வந்திருக்கிறத பார்த்துட்டு இன்சு ஏட்டும் அவனை துரத்திட்டு காட்டுக்குள்ள ஓடுறாங்க. சாமியாரை தேடுற மும்மரத்துல இன்சு ஏட்டும் பிரிஞ்சிடறாங்களா. சாமியார் இன்சு முன்னாடி வந்து நிக்கிறான். பட்டுன்னு இன்சு அவனை சுட பாக்குறாரு. அவன் ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆயிடுறான். என்னடா காட்டுக்குள்ள துப்பாக்கி சத்தம் கேக்குதுன்னு ஸ்டேஷனுக்கு வந்த சரவணன் காட்டுக்குள்ள வரான். அங்க தனியா சுத்திட்டு இருந்த ஏட்டையும் கண்டுபிடிச்சிடறான். யோ உங்க இன்சு எங்கயா, அடுத்து அவரோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சரவணன் ஏட்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சாமியார் இன்சை அடிச்சு தூக்கிட்டு போயிடுறான். இன்ஸ் அப்படியே இழுத்துட்டு வந்தவன் ஏதோ மந்திரத்தை சொல்லி இன்சை வேலாலே குத்தி கொல்ல பாக்குறான். அதுக்குள்ள சத்தம் கேட்டு சரவணனும் ஏட்டும் அங்க வந்துடுறாங்க. ஒழுங்கா இன்சை விடுறான்னு சரவண சாமியார் அடிச்சு தள்ள, யோ நீ நினைக்கிற மாதிரி நான் இன்சை கொல்ல பாக்கலையா, காப்பாத்ததான் பாக்குறேன், கொஞ்சம் அங்க திரும்பி பாரு அப்படின்னு அந்த சாமியார் சொல்றான். என்னடான்னு திரும்பி பார்த்தா இன்ஸ் அப்படியே அந்த இடத்துல மறந்துட்டு போய் சட்டுன்னு கீழே இருந்த வேல்ல குத்தப்பட்டு செத்துட்டுறாரு. சரவண இன்ஸை தேடி வர கேப்ல அரண்மனைக்கு போய் ஒரு வேலையை பார்த்துட்டு வந்தாங்க. இன்ஸு, பிரசிடென்ட் பையன், சக்தி பாப்பா இவங்க 3 பேருக்கும் பிறந்த நாள் மட்டுமே ஒத்து போகலைங்க. இவங்க 3 பேருக்குமே சகப்பு நிறத்துல ஒரு மச்சம் இருக்கு. இன்ஸுக்கும் பிரசிடென்ட் பையனுக்கும் அந்த மச்சம் இருந்ததா சரவணன் கவனிச்சிருக்கான். அதே மாதிரியான மச்சம் சக்தி பாப்பாட்டி இருக்கான்னு மாயாக்கு போன் பண்ணி கேட்க அவ முதுகுல அந்த மச்சம் இருக்கிறதா சொல்றா. அப்ப கண்டிப்பா இன்ஸை கொல்ல திட்டம் போட்டிருக்க சாமியார் சக்தி பாப்பாவையும் கொல்ல முயற்சி பண்ணுவான்னு நினைச்ச சரவணன் சக்தி பாப்பாவை யாருக்கும் தெரியாம வேற ஒரு ரூம்ல தூக்கி கொண்டாந்து போட்டுடுறான். அது மட்டும் இல்லாம ரூமை மாத்தின விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு வர்ற வரைக்கும் பாப்பாவை பத்திரமா பாத்துக்கணும் மாயா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கான். ஆனா சரவணன் நினைச்ச மாதிரி பாப்பாவை தேடி சாமியார் வரல. அந்த வடநாட்டு பூசாரி தான் வரான். அவன் ஒப்பாரி வச்சுக்கிட்டே அரண்மனை கதவை தட்டணும்னா மாயாவும் அத்தையும் கதவை திறக்கிறாங்க. ஏன் அர்த்த ராத்திரில இங்க வந்து அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டா, திருவிழாக்கு வந்த இடத்துல என் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா, ஒரு 8 கன்னி பொண்ணுங்களுக்கு பழம் பூ கொடுத்தா பொண்ணு கிடைச்சிடும்னு சொன்னாங்க. எப்படியோ 6 பேருக்கு வச்சு கொடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிறத இந்த வீட்டுல இருக்கிற 2 பொண்ணுங்களுக்கு கொடுக்கலான்னு வந்ததா சொல்றான். உன்னை மாயா கிட்ட கொடுத்தவன் இன்னொன்னுத்த சக்தி பாப்பா கிட்ட கொடுத்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறான். அதெல்லாம் முடியாத, அவளுக்கு உடம்பு முடியலன்னு மாயா எவ்வளவோ சொல்றா. ஆனா அந்த ஆளு ஒப்பாரி வைக்கிறத பார்த்த அத்தைக்கு ரொம்ப பாவமா போயிடுது. அதனால அந்த ஆளை உள்ளர கூட்டிட்டு வராங்களா. அந்த ஆளை உள்ள வர விடாம அரண்மனையில இருக்கிற பேய் தடுக்க பாக்குது. அந்த பேய்க்கு டிம்கி கொடுத்துக்கிட்டே உள்ள வந்த பூசாரி சக்தி பாப்பாவை மாத்தி வச்சிருக்கிற ரூம நல்லா தெரிஞ்ச மாதிரி நேரா அங்க போறான். இந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்னு சந்தேகப்பட்ட மாயா அவனை தடுக்க பாக்குறா. ஆனா அவன் உள்ள வந்து கதவை சாத்திடுறான். அதோட வில்ல மாதிரி சிரிச்சுக்கிட்டே சக்தி பாப்பாவை கொல்ல வரான். அப்ப அங்க இருந்த பேய் அவனை
அவனை அடின்னு அடிச்சு இழுத்து கொண்டாந்து வெளியே விட்டுருது. அது அடிச்சு அடியில ஐயோ அம்மானு கதறினவன் இந்த அரண்மனையில பேய் இருக்குன்னு கத்திக்கிட்டே துண்டை காணும் துணியை காணும்னு அங்கிருந்து ஓடிடுறான். இவன் இங்கேருந்து ஓடின கொஞ்ச நேரத்துல தாங்க இன்சு கொல்லப்படுறாரு. சரியா அங்க இன்சு சாகும் போது இங்க சக்தி பாப்பா கோமால இருந்து கண்ணு முழிக்குது. பாப்பாவோட பக்கத்திலேயே பொடி பையனும் உட்கார்ந்துருக்கான். கண்ணு முழிச்ச சக்தி பாப்பா யாரோ அங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவங்கள பார்த்து சிரிக்குதா. யார பார்த்து அக்கா சிரிக்கிறான்னு அந்த பொடி பையன் பாக்குறான். அங்க உட்கார்ந்து இருக்கிற உண்மையான செல்வியோட பேய் அவன் கண்ணுக்கு தெரியுது. அந்த பேய் வாடா மகனின் கை நீட்டுதா. பொடி பையன் ஆவி அம்மாவோட ஒண்ணு சேர்ந்துறான். அடுத்த நாள் காலையில அரண்மனைக்கு வந்த பூசாரியை தேடி போலீஸ்காரங்க அவரோட வீட்டுக்கே போறாங்க. அங்க அவரும் அவரோட மனைவியும் ஏற்கனவே செத்து கிடக்குறாங்க. கொஞ்ச நாள்லயே இந்த கிராமத்துல இத்தனை கொலைகள் நடந்திருக்குதா. அதனால என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு விசாரிக்கிறதுக்காக எஸ்பி ஸ்டேஷனுக்கு வர்றாரு. அங்க சரவணனும் ஏட்டும் சாமியாரை பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. இந்த சாமியார் தான் தன்னோட மகனை கொன்னுட்டான்னு பிரசிடென்ட்டும் கொந்தளிச்சுக்கிட்டே அங்க வர அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு அந்த சாமியார் நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். இந்த வடநாட்டு பூசாரி பேய பொண்ணா நடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்தார்ல, அதுக்கு மேலே அந்த ஊர்லயே இருந்தா அது பொண்ணு இல்ல பேய்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்னு பொண்டாட்டியும் அந்த பேய் பொண்ணையும் கூட்டிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டாரு. அவர் ஊரை காலி பண்ணிட்டு போன கொஞ்ச நாள்லயே உண்மையான பொண்ணோட பணம் கரை ஒதுங்கி இருக்கு. அந்த பணத்தை பார்த்தோன்னே அது பாக்கோட வேலை தாங்கிறத அந்த ஊர்ல இருந்த சாமியாருங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஊர் அம்மன் சிலை செஞ்ச அதே கல்லுல இன்னும் 2 அம்மன் சிலையையும் இவங்களோட முன்னோர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த சிலைகள்ல ஒண்ணு உஜ்ஜயினிலையும் இன்னொன்னு இங்கேயும் இருந்ததால அந்த பூசாரி இந்த 2 ஊர்ல ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உஜ்ஜயினிக்கு ஒரு சாமியார் அனுப்பிட்டு இந்த சாமியார் இங்க வந்திருக்காரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பூசாரி கட்டுப்பாட்டுல இருந்த பாக் தப்பிச்சு கொலை பண்ணிட்டு இருந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனா சாமியார் அதை சுதாரிக்கிறதுக்குள்ளேயே தொடர்ந்து பல கொலைகளை அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அந்த பூசாரி பாக்கோட ஆன்மாவை ஒரு குடுவையில் அடைச்சார்ல, அதை இந்த ஊர் கோயில் கலசத்துல ஒளிச்சு வச்சிருந்திருக்காருங்க. அத ஒரு நாள் அந்த பாக் எப்படியோ கண்டுபிடிச்சிருச்சா. அதனால ஒரு திருடங்கிட்ட காசை கொடுத்து அதை தூக்கிட்டு வந்து தன்னைத்தானே விடுதலை பண்ணி இருந்திருக்குது. ஆனா அது ரொம்ப நாளாவே அடிமையா இருந்ததுனால அதோட சக்தி குறைஞ்சிருக்குதுங்க. அந்த சக்தியை ஏத்திக்கிறதுக்காக தான் திருவிழா அன்னைக்கு ஒரே மாதிரி மச்சத்தோட பிறந்த 3 பேரை கொல்ல முடிவு பண்ணியிருக்குது. முதல்ல சக்தி பாபாவை ஈஸியா கொண்டுடலான்னு தான் இன்ஜினியரோட உருவத்துல வந்திருக்குது. ஆனா அதோட உண்மையான உருவத்தை செல்வி கண்ணாடியில பாத்துறாளா. அதனால அதோட கண்ணுல மண்ணை தூவிட்டு பசங்களோட அங்கிருந்து தப்பிச்சிடலான்னு முடிவு பண்றா. வாங்க அப்பா கூட கண்ணாம்பூச்சி விளையாடலான்னு சொல்லி பசங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு பல தடைகளை தாண்டி காருக்கு வந்துடுறா. ஆனா கார்ல சாவி இல்ல. அதை எடுக்கலான்னு உள்ள போனவ பாக் கிட்ட மாட்டிக்கிறா. குழந்தைங்க எங்கன்னு கேட்டு பாக் அவளை சித்திரவதை பண்ண ஆரம்பிக்குது. அது எவ்வளவு கேட்டும் பசங்க கார்ல தான் இருக்காங்கன்றத செல்வி சொல்லாததால கோவமான பாக் அவளோட கழுத்துல கயிறை கட்டி கிணத்துல தள்ளிடுது. அடுத்து குழந்தைங்களை கண்டுபிடிக்கலான்னு பாக்கிறதுக்குள்ள குடிகாரனுங்க அங்க ஓடி வரானுங்க. தன்னோட சுயரூபம் தெரிஞ்சா திட்டம் ஊத்திக்கணும்னு நினைச்ச பாக் செல்வியோட உருவத்திலேயே மாறி எதுவும் தெரியாத மாதிரி அவனுங்க கூடயே போயிருக்குது. ஆனா போற வழியிலே அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருதுங்க. அந்த சமயத்துலதான் சக்தி பாப்பா அம்மாவை காணும் தேடிட்டு வருதா. செல்வி கிணத்துல செத்து கிடக்கிறத பார்த்து பயந்து போய் கீழே விழுந்திருக்குது. அதுல தாங்க அதோட தலையில அடிபட்டு கோமாக்கு போயிருக்குது. அதுக்கப்புறம் கோமால இருந்த சக்தி பாப்பாக்கு செல்வியோட ஆவி பாதுகாப்பா இருந்ததால பாக்கால சக்தி பாப்பாவை நெருங்கவே முடியல. அதனாலதான் சக்தி பாப்பாவை விட்டுட்டு மத்த 2 பேரை கொண்டிருக்குது. கலசம் காணாம போனதை வச்சு பூசாரிக்கு பாக் தப்பிச்சது தெரிஞ்சதால அவரையும் அவரோட பொண்டாட்டியும் கொண்டுட்டு அவரோட உருவத்தை எடுத்துக்கிட்டு சக்தி பாப்பாவை கொல்றதுக்காக வந்திருக்குது. அப்போதைக்கு இன்சு அது கொள்ளாததால செல்வியோட ஆவி சக்தி முன்னாடி அதால ஈடு கொடுக்க முடியல. இப்ப 2 பேரை கொன்றுச்சுல, அதனால பாக்குக்கு பயங்கரமா சக்தி ஏறிடுச்சான். இந்த கதையெல்லாம் சாமியார் சொன்னோன்னு பாக்கால சக்தி பாப்பாக்கு கண்டிப்பா ஆபத்து வரும்னு சரவணனுக்கு தோணுது. அதனால அவன் உடனே அரண்மனைக்கு கிளம்பிடுறான். இப்போ தன்னை வெளியே விட்டாதான் பாக்க கட்டுப்படுத்த முடியும்னு சாமியார் எஸ்பிட்ட சொல்ல, உன்னை வெளியே விட்டோம்னா எங்க வேலை போயிடுமியா, ஒரு இன்ஸ்பெக்டர் செத்துருக்காரு, அதனால சட்டன்லாம் உன்னை வெளியே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி அங்கிருந்து போயிடுறாரு. நீ என்னடா அவனை விடுறது, நானே அவனை போட்டு தள்ளுறேன் பார் அப்படின்னு புகையாவே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போந்த பாக் அங்க இருந்த சேரு டேபிள்னு எல்லாத்தையும் கண்ணா புண்ணான்னு வீசி போலீஸ்காரங்க ஏட்டு பஞ்சாயத்து தலைவர்னு எல்லாரையும் டேமேஜ் பண்ணிருது. கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனே அதகலமாயிருதுங்க. எப்படியோ சாமியார் மட்டும் அவரோட சக்தியை வச்சு அதை வெளியே கொண்டுட்டு வந்து விரட்டிடுறாரு. ஆனாலும் அவரோட கையிலயும் அடிபட்டுருது. எல்லாருக்கும் பயங்கரமா அடிபட்டு ரத்தம் ஊத்திட்டு இருக்கிறதால எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்களா. அதே நேரம் வீட்டுக்கு வந்த சரவணன் முழுசா குணமான சக்தி பாப்பாவோட பிறந்த நாளை எல்லார் கூடயும் சேர்ந்து கொண்டாடுறான். தான் தங்கச்சியை தேடி வராம பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு அவனுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கு. அதை அவன் அத்தை கிட்ட சொல்லி புலம்ப அவனோட புலம்பல செல்வி பின்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. இந்த சமயத்துலதான் மாயா ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்ப அரண்மனைக்கு வந்துட்டு இருக்கா. செல்வியோட சக்தி அவளை உள்ள வர விடாம ஸ்கூட்டியோட தூக்கி அடிக்குது. அந்த சத்தம் கேட்டு உள்ள இருந்த எல்லாரும் வெளியே ஓடி வராங்களா. எதனால செல்வி சக்தி அவளை உள்ள விடலன்னு சரவணன் செக் பண்ணி பாக்குறான். மாயா கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவ போட்டிருந்த கோட்ல தான் பிரச்சனை இருக்கு. அவ கோட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்த யாரோ ஒருத்தரோட ரத்த துளி இருக்குங்க. அது ஒரு தீய சக்திங்கிறதுனால தான் செல்வியோட சக்தி அதை அனுமதிக்க மாட்டேங்குது. அப்படி அது யாரோட ரத்தம்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அது சாமியாரோட ரத்தம். ஐயோ, அப்பனா பாக்கு சாமியாரா மாறிடுச்சா
அப்படின்னு அதை தேடி பேஷண்ட்லாம் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க சாமியாரையும் காணும், பிரசிடண்டையும் காணும். செல்வியோட சக்தி அடக்குனா தானே சக்தி பாப்பாவை கொல்ல முடியும். அதனாலதான் செல்வியோட சக்தியை சரிச்சு விடுறதுக்கு பாக் ஒரு திட்டம் போட்டிருக்கு. சாமியார் மாதிரியே பிரசிடண்ட் கிட்ட பேசின பாக் செல்வியோட பணத்தை புதைச்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வருது, அதனால அதை எரிக்கணும்னு சொல்லுது. அதை எரிக்கலனா திருவிழால பெரிய பிரச்சனை வரும், மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு வேற சொல்லிருதா. அதை நம்பி பிரசிடண்ட்டும் அவரோட ஆளுங்களை சாமியாருக்கு உதவி பண்றதுக்காக அனுப்பி வச்சிடறாரு. உன் கூட வந்தது சாமியார் இல்லையா பாக்குன்னு சரவண பெரிய சண்டையே போடுறான். அவரோட கார் டிக்கில இருந்த சாமியாரோட பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிரசிடண்ட் அதை நம்புறாரு. சாமியார் சுடுகாட்டுக்கு போயிருக்கிறதா சரவணன் கிட்ட சொல்ல அதை எப்படியாவது தடுக்கணும்னு சரவணன் அங்க கிளம்புறான். இன்னொரு பக்கம் பாக் சுடுகாட்டுக்கு வந்து செல்வியோட பணத்தை தோண்டிட்டு இருக்கிற நேரத்துல செல்வி ஆவியாவே அவ பசங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அப்ப பாக் செல்வி ஆவிய சுண்டி இழுத்து சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு வந்துருதா. அங்க பேய்க்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஆனா பாக்கோட சக்தி இப்போ வலுப்பட்டு இருக்கிறதால அது சுடுகாட்டுல இருந்த பணம் எல்லாத்தையும் எழுப்பி விட்டு தான் கூட கூட்டு சேர்த்துக்குதுங்க. அதுங்களோட சக்தியை வச்சு செல்வியோட ஆவியை கட்டுப்படுத்தின பாக் அதை செல்வி உடம்போட சேர்த்து வச்சு எரிச்சிருது. எல்லாம் முடிகிற நேரத்துலதான் சரவணன் அங்க வரானா. அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. முடிஞ்சா என்ன தடுறான்னு பாக் அவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிருது. இப்போ செல்வியோட உடம்பு எரிஞ்சதால அவரோட ஆன்மாக்கு வலிமை இல்லாம போயிடுதுங்க. எப்படியாவது என் குழந்தைங்களை காப்பாதுன்னு சொல்லிட்டே செல்வி காத்துல கரைஞ்சிடுறா. உடனே சரவண மாயாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இப்ப பாக்கோட ஆவி அங்கதான் வந்துட்டு இருக்குங்கிறதால மாயாவும் அத்தையும் அந்த 2 idiotsோட சேர்ந்து அந்த பாக்கை எப்படியாவது சுத்தல விடணும்னு திட்டம் போடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்த பாக்க சாமியார்னு நினைச்சுக்கிட்டு ஜமீனோட ஆளு அரண்மனையை அதுக்கு சுத்தி காட்டுறான். அத்தையும் 2 idiotsம் பாக்க தடுக்க பாக்குறாங்களா. ஆனா பாக்கிட்ட இவங்க பாட்சா பழிக்காம அது அவங்கள வெளுத்து விட்டுருது. இவங்க 3 பேரும் இங்க அடி வாங்கிட்டு இருந்த கேப்ல மாயா சக்தி பாப்பாவை கோயில் கழிச்சிட்டு போயிடுறா. அதை தெரிஞ்சுக்கிட்ட பாக் பாப்பாவை தேடி கோயிலுக்கே நேரா வந்துருதா. கோயில்ல மாயா பாப்பாவை சரவணன் கிட்ட ஒப்படைச்சிடுறா. சரவண சூர சிலைக்கு உள்ளார பாப்பாவை அழைச்சிட்டு வந்துடுறான். அங்க இருந்த லிப்ட்ல ஏறி பாப்பாவோட உச்சிக்கு போலான்னு பாக்குறான். நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டான்னு அங்க வந்தா பாக் அது கூட கூட்டு சேர்ந்து இருக்கிற பேய்களெல்லாம் வச்சு பல உருவம் எடுத்து அவங்கள துரத்துது. சரவணனும் அதுங்க ஒவ்வொன்னுத்தையும் அடிச்சு கீழே தள்ளிட்டு பாப்பாவோட உச்சிக்கு வந்துடுறான். அவன் பின்னாடியே பாக்கும் மேல வந்துருது. அப்பதான் எதுக்கு இருக்கிற அம்மனோட சூலத்தை பூசாரிங்க பத்த வைக்கிறாங்க. அம்மனோட சூலம் நேரா சூரன் அழிக்கிறதுக்காக வருது. உடனே சரவணன் பாப்பாவை தூக்கிட்டு ஒரு கயிறை பிடிச்சி ஸ்பைடர்மேன் மாதிரி கீழே கூஞ்சி கிடந்த குங்கும குவியெல்லாம் குதிச்சிடுறானா. சூரனை நோக்கி வந்த சூலத்தை உண்மையான அம்மனை வந்து பிடிச்சி அந்த சூரன் பொம்மையோட சேர்த்து பாக்கையும் எரிச்சு கொண்டுடுறாங்க. ஒரு வழியா பாக்கோட கதை முடிஞ்சிருது. பாப்பாவை நோக்கி வந்த ஆபத்தும் நீங்கிருது. அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்ட சரவணன் அரண்மனை விற்காம மாய ஆசைப்பட்ட மாதிரியே அது ஒரு ஹாஸ்பிட்டலா மாத்திடுறான். அதுல நம்ம 2 idiotsையும் பார்ட்னரா சேர்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மறுபடியும் பசங்களை பாக்கிறதுக்காக வந்த செல்வியாவி அவங்களுக்கு பாதுகாப்பா அவங்க கூடவே இருந்துருது. இதோட இந்த படம் முடியுதுங்க. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.